தினம் தினம் கிட்ஸுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறது, என்ன டின்னர் கொடுக்குறது, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ரொம்ப யோசனையாக இருக்கும். ஆனால் வந்து இட்லி, தோசையெல்லாம் பசங்க விரும்பாதுங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹோட்டலில் பண்ணுற மாதிரி நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சுக்கலாம். இது வந்து அவகோடா டோஸ்ட் தான். கீழே வந்து நான் வந்து பாயில்டு எக் வச்சுருக்கேன். மேலே வந்து அவகோடா. இது நீங்கள் விருப்பமான மசாலா போட்டு நீங்கள் அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி கொடுங்க. ஹெல்த்தியும் கூட, ஆனால் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இந்த டோஸ்ட்டு. அடுத்து வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய பிரெட் ஆம்லேட்டு. அது நல்ல, அதாவது ரொம்ப ஓவர் குக் ஆகாமல் வெந்து கொடுக்கணும். இது வந்து பாம்பே டோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அது நல்ல பைனாப்பிள் எசன்ஸு இல்லைனா வேறு ஏதாவது நல்ல ஃப்ளேவராக போட்டு கொடுத்தீங்கன்னாக்கா, சினாமன் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நல்ல கேக் டேஸ்ட்டில் வரும். இது ரொம்ப நல்லாயிருக்கும் கேக் டேஸ்ட்டில். இது வந்து பிரெட் டோஸ்ட்டு. இதில் நீங்கள் பன்லேயும் துவச்சி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இது கூட சுண்டல் வைக்கிறா இருந்தாலும் வைக்கலாம் நீங்கள். இது தேர்ட் ஐடியா. ஃபோர்த் வந்து பரோட்டா தான். பரோட்டா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அது நல்லது இல்லைனாலும் பிடிக்கும். பரோட்டா பர்கர், இப்போ வைரல் பரோட்டா பர்கர் அது. நெக்ஸ்ட் வந்து பீஸா வந்து நம்ம எந்த ஃபார்மில் வேணால் கொடுக்கலாம், எந்த வெஜிடபிள்னாலும் வச்சு கொடுக்கலாம். சீஸ் மேலே தூவி கொடுத்துட்டா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பீஸா செஞ்சு வைக்கலாம் நீங்கள். பன்லேயும் ப்ரெட்டில் கூட பண்ணி வைக்கலாம். அடுத்து ஷவர்மா வந்து இந்த சிக்கன் டிக்கா மாதிரியோ இல்லை சிக்கன் 65 செஞ்சுட்டு ஷவர்மா ஃபில்லிங் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து வந்து வெறும் பாயில்டு எக், க்ரீம் தேய்ச்சி பாயில்டு எக் வச்சு பெப்பர் சால்ட்டு தூவி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹோம்மேடு இது வந்து ஜாம், அது ஹோம்மேடு ஜாம், அது பண்ணி கூட கொடுக்கலாம். அது ராஸ்பெர்ரி, ப்ளூபெர்ரி அந்த மாதிரி பெர்ரி வகைகள். இது வந்து நார்மலாக நம்ம பிரெட் ஜாம் ஹல்வா அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே மோர் தென் வந்து நான் ஒரு 12 ஐடியா கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பப்ஸு, மினி பீஸா, கபாபு, சீஸி டோஸ்ட்டு, இந்த 4ல் ஏதாச்சும் ஒன்று வச்சு கொடுக்கலாம். அதை ஒரு நாள் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி இருக்கும். அடுத்து வந்து கீமா சாண்ட்விச் தான், ரொம்ப நல்ல ஃபீலிங்காக இருக்கும். அது கூட கீமா சாண்ட்விச் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 12 வகையான இது நான் இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஐடியா ஈஸியாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். எதுவும் ரெசிபி வேணுன்னா கேளுங்க, நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.